ஆண்டோடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய கிருபையினாலே நாம் ஒரு புதிய மாதத்திற்குள்ளாக வந்திருக்கிறோம். கடந்த 5 மாதங்களை கடந்து 6வது மாதத்திற்குள்ளாக வந்திருக்கிறோம். இந்த வருடம் ஆரம்பித்தது நினைவிருக்கிறது, 2-3 மாதங்கள் நினைவிருக்கிறது. ஆனால் இப்பொழுது நாம் 6வது மாதத்திற்குள்ளாக வந்துட்டோம். 6வது மாதம் வரைக்கும் கர்த்தர் நம்மை வழி நடத்தி வந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதாகமத்தில் 6 அப்படின்னா உடனே சில வசனங்கள் எனக்கு நினைவுக்கு வருகிறோம். மரியாள் இடத்துல தேவதூதன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன்னிடத்தில் பிறப்பார் என்று அவர் சொன்ன பொழுது, மரியாள் இது எப்படி ஆகும், நான் புருஷனை அறியனே என்று அவள் சொல்லுகிற பொழுது, அவளிடத்தில் தேவதூதன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, உன் உறவின் முறையான எலிசபெத் அவள் கர்ப்பவதியாயிருக்கிறாள், வயதான எலிசபெத் கர்ப்பவதியாயிருக்கிறாள், அவளுக்கு இது 6வது மாதம் என்று தேவதூதன் சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி சாராள் வயதான நாட்களிலும் கற்பம் தரிக்க முடியாதபடிக்கு அவளுடைய கற்பம் செத்து போயிருந்ததோ, அதே போல எலிசபெத்தும் அதே நிலைமையில் இருந்தாள். ஆனால் ஆண்டவர் எலிசபெத்துக்கு கிருபை கொடுத்தார், தயவு பாராட்டினார். அவர்கள் இருவருடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டது. எலிசபெத் 6வது மாதம் கர்ப்பவதியாய் இருந்தாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த வசனத்திலிருந்து நாம் நினைப்பூட்டுகிற ஒரு காரியம் என்ன? இந்த வசனம் எதை நினைப்பூட்டுகிறது? உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. சகரியாவும் எலிசபெத்தும் இணைந்து ஜெபித்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகரியா தேவாலயத்திற்குள் சென்று தேவனுடைய பணிவிடை ஊழியத்தை தூபவர்க்கத்தை காண்பிக்கிற பொழுது தேவதூதன் தோன்றி சொன்னது, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஆமென். நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்கள் வேண்டுதல்களை கேட்டிருக்கிறார், உங்கள் ஜெபங்களை கேட்டிருக்கிறார். எலிசபெத்துக்கு இது 6வது மாதம் என்று சொல்லி இருக்கிறபடி உங்களுக்கான அற்புதங்கள் அது நடந்து கொண்டிருக்கிறது. ஏற்ற நாளிலே யோவான் ஸ்நானகனை போல உங்கள் கரங்களிலே அந்த நன்மைகள் வந்து சேரும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2வது ஒரு காரியத்தை கூட நினைவுக்கு வருகிறது. கலிலேயாவிலே கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. திராட்சை ரசம் குறைவுபட்டிருந்தது. அங்கே 6 கற்சாடிகள் வைக்கப்பட்டிருந்தது, காலியாக வைக்கப்பட்டிருந்தது, புறம்பாக்க வைக்கப்பட்டிருந்தது, வெளியிலே வைக்கப்பட்டிருந்தது. கர்த்தருடைய வார்த்தையினாலே அந்த கற்சாடிகள் தண்ணீரால் நிரப்பப்பட்டு பின்பதாக அந்த தண்ணீர் திராட்சரசமாய் மாறினது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதம் அதே போல ஆசீர்வாதத்தை அற்புதத்தை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில செய்வார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. காலியாய் இருக்கிறது, ஒன்றுமில்லாமல் இருக்கிறது, எம்டியாக இருக்கிறது, எதுவுமே இல்லை என்று சொல்லப்படுகிற அந்த நிலையில் இருக்கிறவைகள் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும். அந்த தண்ணீர் திராட்சரசமாய் மாறிவிடும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இதெல்லாம் எப்படி ஆகும்? கர்த்தராலே ஆகும். ஆமென். இதெல்லாம் எப்படி நடக்கும்? கர்த்தராலே நடக்கும். ஆமென் சொல்லுங்க. அவர் இதை கட்டாயம் செய்து முடிப்பார், செய்து கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. உங்க வாழ்க்கையிலும் அந்த காலியா இருந்த 6 கற்சாடிகளை போல காலியாக வெறுமையாக ஒன்றுமில்லாமல் இருக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் நிரப்புவார். ஆமென், ஹல்லேலூயா. தண்ணீராலே நிரப்புவார், பின்பு அது திராட்சரசமாய் மாறிவிடும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படி செய்வார். இந்த மாதத்தில் அப்படிப்பட்ட நன்மைகளை நீங்கள் கட்டாயம் பார்ப்பீர்கள். ஆண்டவருடைய பெரிய அற்புதம் அதனாலே அப்படியாக உங்கள் வாழ்க்கையில வந்து சேரும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த மாதத்திலே ஒரு அற்புதமான ஒரு வேதாம வாக்குத்தத்தத்தை நாம் கர்த்தருடைய வசனத்திலிருந்து நாம் வாசிக்க போகிறோம். என்னோடு கூட உங்கள் வேதாமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யோபுவின் புஸ்தகம் 42வது அதிகாரம் 2வது வசனம். யோபு 42:2. தேவரீர் சகலத்தையும் செய்ய
வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் சொல்லுகிறார், சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்னோடு கூட இந்த வசனத்தை சொல்லுங்க. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது, தடைப்படாது, தடைப்படாது. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது. உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. காரணம், ஆண்டவர் சகலத்தையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. தேவனாலே கூடும், எல்லாம் கூடும். அவராலே செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை, ஒன்றுமே இல்லை. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செய்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. உங்க வாழ்க்கையில ஆண்டவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. இந்த நேரத்தில் நன்றாக ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளுங்கள். தேவனாலே உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு செய்ய முடியாத காரியம் என்று ஒன்றும் இல்லை. அவராலே எல்லாவற்றையும் செய்ய முடியும். அப்படின்னா அவர் உங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை யோபு சொல்லுகிறார். யோபுனுடைய வாழ்க்கையை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் நடந்தது, அவருடைய வாழ்க்கையில் சம்பவித்தது, அவருடைய வேதனை, அவருடைய உபத்திரவம், இவை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறோம். யோபு எல்லாவற்றையும் உடைய ஐஸ்வர்யவானாகவும் சீமானாகவும் தேவனாலே சாட்சி பெற்றவனாகவும் இருக்கிறான். ஆனால் தேவனுடைய அனுமதியின் பேரில் சத்துரு கொண்டு வந்த சோதனையினாலே எல்லாவற்றையும் இழந்து மரத்தடியிலே ஓட்டை எடுத்து தன் சரீரத்தை சுரண்டுகிற நிலைமைக்கு வந்திருக்கிறான். ஆனால் ஆண்டவர் யோபுனுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிறதற்கு வல்லமையுடையவராயிருந்தார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் இழந்த யோபுவுக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் 2 மடங்காய் 2 ஆண்டவர் கொடுத்தார். அதைத்தான் யோபு சொல்கிறான், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது. யோபுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ய நினைத்த காரியங்கள் எப்படி தடைப்படாது இருந்ததோ அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்ய நினைத்த காரியம் தடைப்படாது. அவர் எல்லாவற்றையும் செய்கிறதற்கு அவர் வல்லமை உடையவராயிருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் எல்லாவற்றையும் செய்வார். எல்லாவற்றையும் நேர்த்தியாய் உங்கள் வாழ்க்கையில அவர் செய்வார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலும் இதே போல ஒரு சம்பவம் நடந்தது. அது நாம் எல்லாருக்கும் மிக நன்றாக தெரிந்தது. ஆபிரகாம், சாராள் இவர்கள் இருவரும் வயது முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள். வாக்குத்தத்தம் அவர்களுக்கு பண்ணப்பட்டிருந்தது. ஆனால் வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு எந்த ஒரு ஆதாரமும் வாய்ப்பும் ஏற்ற சூழ்நிலையிலும் வெளியிலும் அவர்கள் சரீரத்திலும் இல்லாமல் இருந்தது. ஆனால் கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 1 வசனத்திலே, ஆபிரகாம் 99 வயதான பொழுது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீர் எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இங்கே ஆண்டவரே சொல்லுகிறார், ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுடைய தேவன். கர்த்தர் சர்வ வல்லமையுடைய தேவன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபு சொன்னான்,
தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று இங்கே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி சொல்லுகிறார். நான் சர்வ வல்லமுடைய தேவன் என்று. இன்றைக்கும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமையுடைய தேவன். ஆமென், அல்லேலூயா. நான் சர்வ வல்லமையுடைய தேவன். என்னாலே செய்யக்கூடாத, என்னாலே செய்ய முடியாத, என்னாலே நிறைவேற்ற முடியாத காரியம் என்று சொல்லி ஒன்றுமில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தர் சர்வ வல்லமையுடையவராய் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில அவர் எல்லாவற்றையும் செய்கிறதற்கு, எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறதற்கு அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. என்னோடு கூட நீங்க கரங்களை உயர்த்தி சொல்லுங்களா, உங்க விசுவாசத்தை அறிக்கை பண்ணுவீங்களா? தேவரீர் சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சர்வ வல்லவர். அவர் சர்வ வல்லமுடைய தேவன். ஆபிரகாமுக்கு சொன்னார் இல்லையா, அவர் சர்வ வல்லமுடைய தேவன். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. யோபுவை போல உங்கள் வாழ்க்கை வேதனையில் இருந்தாலும், ஒருவேளை ஆபிரகாமை போல வாக்குத்தத்தம் இருந்தும் அது நிறைவேறுவதற்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லாதிருக்கிற சூழ்நிலையெல்லாம் இருந்தாலும் ஆண்டவர் சர்வ வல்லமுடைய தேவன். ஆமென், அல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார், எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்த காரியம் தடைப்படாது. கர்த்தர் செய்ய நினைத்த காரியம் தடைப்படாது. இந்த மாதத்தில் இந்த வார்த்தையை உங்கள் இருதயத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் செய்ய நினைத்த காரியம் தடைப்படாது. ஆண்டவர் என்ன காரியத்தை செய்ய போறாரு எனக்கு தெரியாது, அது எனக்கு சொல்லலையே, எதுனே எனக்கு புரியலையே, அதை குறித்து நீங்கள் யோசிக்க வேண்டாம், அதை குறித்து குழப்பம் அடைய வேண்டாம். தேவன் உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிற வாக்கு தத்தங்கள், அதை நிறைவேற்றுகிற கர்த்தர், அதை செய்வதற்கு அவர் வல்லமுடைய கர்த்தர். அவராலே அது ஆகும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் செய்ய நினைத்த காரியம் தடைப்படாது. அவர் உங்களுக்கு பண்ணின வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறதற்கு தடை என்பது இல்லை, தடை என்பது இல்லை. ஒரு அற்புதமான ஒரு வாக்குத்தத்த வசனம் மீகா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரத்திலே 13வது வசனத்திலே தீர்க்கதரிசி இப்படியாக சொல்லுகிறார், தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னிலையில் நடந்து போவார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பதாக அவர் நடந்து போகிறார். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. கர்த்தர் செய்ய நினைத்த காரியம் தடைப்படாதே. எதினாலே தடைப்படாது, அல்லது எப்படி தடைப்படாமல் இருக்கும்? எதினாலே, எப்படி என்றால் கர்த்தர், தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக அவர் நடந்து போகிறார். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்ப மிக குறிப்பாக இந்த மாதம் தடைகளை நீக்கி போடுகிறவர், தடைகளை அகற்றி போடுகிறவர் உங்களுக்கு முன்பதாக கடந்து போகிறார். அப்போ உங்க இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்க, தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் எனக்கு முன்பதாக நடந்து போகிறார். உங்களுக்கு முன்பதாக கர்த்தர் நடந்து போகிறார். தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக அவர் நடந்து போகிறார். இந்த வசனம் தொடர்ந்து சொல்கிறது பாருங்க, அவர்கள் தடைகளை நீக்கி, அதாவது உங்களுடைய தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். உங்க தடைகளெல்லாம் கர்த்தர் நீக்கி உங்களை வாசலால் உட்பிரவேசித்து
அவர் வழி நடத்தி கொண்டு போவார். அவர்கள் ராஜா, அதாவது உங்களுடைய ராஜா கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போவார். அவர் உங்களுக்கு முன்பதாக போவார். கர்த்தர் உங்கள் முன்னிலையில் நடந்து போவார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப ஏதாவது ஒரு பிரச்சனையில் நீங்க இருக்கிறீங்களா? ஏதாவது ஒரு கஷ்டத்தில் இருக்கிறீங்களா? அல்லது ஒரு சின்ன ஒரு பிரச்சனை கூட உங்களுக்கு மலை போல இருக்கிறதா? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பதாக செல்கிறார். இப்போ உங்கள் பிரச்சனை எது? அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவர் அதை சந்திக்க போகிறார். நீங்கள் அந்த தடைகளை, இந்த தடையை, இந்த வாசலை, இந்த கதவை நாம் எப்படி திறக்கிறது, இது எப்படி கடந்து போகிறது, இதை எப்படி சமாளிக்கிறது, இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் மலைத்து நிற்கிற பொழுது கர்த்தர் உங்களுக்காக உங்கள் முன்பதாக சென்று அவர் வழிகளை உண்டாக்குகிறார், வாசல்களை திறந்து கொடுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் முன்னாக செல்கிறதுனாலே வனாந்திரம் வயல்வெளியாய் மாறிவிடும். அவாந்திர வெளி ஆறுகள் ஓடுகிற இடமாக மாறிவிடும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப கர்த்தர் முன்னாடி போனா எந்த தடையும் உங்க வாழ்க்கையில இருப்பது இல்லை. அல்லது எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் மனிதனோ சத்ருவோ அல்லது வேறு ஒரு காரியமோ தடுத்து நிறுத்த முடியாது. தடைகளை அவர் அகற்றி அந்த நன்மை, அந்த ஆசீர்வாதம், அந்த உயர்வு உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு வரும்படிக்கு ஆண்டவர் செய்வார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் மிக நன்றாக தெரியும், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானுக்கு அவர்கள் பிரயாணம் பண்ணப்பட்டு போகிறார்கள். அவங்க போகிற பொழுது எகிப்தை விட்டு வெளியில் வந்ததுக்கு அப்புறம் மிகுந்த மகிழ்ச்சியோட, சந்தோஷத்தோட, ஆர்ப்பரிப்போட போகிறாங்க. ஆனால் அங்கே பெரிய தடையாக செங்கடல் வந்துருச்சு. என்ன நடந்துருச்சு? அவ்வளோதான், அவனுடைய பிரயாணம் தடைப்பட்டு போயிடுச்சா? வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் அப்படியே ஹேங்காகி நின்றுச்சா? இல்லை. பாருங்க, கர்த்தர் தம்முடைய தூதனை கொண்டு, தம்முடைய ஊழியனை கொண்டு செங்கடலை ரெண்டாக பிளந்தார். ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு நிமிஷம் நின்று யோசிச்சு பாருங்க. ஒரு செங்கடலை ஆண்டவர் ரெண்டாக பிளக்கிறார் உங்களுக்காக. அதே போல தான் பாருங்க, எரிகோவை ஆண்டவர் பின்புறமாக சரிந்து விழும்படிக்கு செய்கிறார். அதே போல யோர்தானை பின்புறமாக அவர் திரும்பி ஓட பண்ணுகிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இதே அற்புதங்கள், இது போன்ற அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும், நிச்சயமாய் நடக்கும். அதைத்தான் யோபு சொல்கிறார், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்த காரியம் தடைப்படாது. நீர் செய்ய நினைத்த காரியம் தடைப்படாது. திரும்பவும் மீண்டும் மீண்டும் நான் சொல்லுகிறேன், தடையா இருக்கிற பிரச்சனையை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் செய்ய நினைத்த காரியம் தடைப்படாது. தாமதமாகிற காரியங்களை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் செய்ய நினைத்த காரியம் தடைப்படாது. இல்லாதிருக்கிறவர்களை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் செய்ய நினைத்த காரியம் தடைப்படாது. ஆண்டவர் செய்ய நினைத்த காரியம் தடைப்படாது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ணி இருப்பீங்க, ஒரு தேவைக்காகவோ, ஒரு பிரச்சனைக்காகவோ, ஒரு ஆசீர்வாதத்துக்காகவோ, ஒரு உயர்வுக்காகவோ நீங்க ஜெபம் பண்ணி இருப்பீங்க. அந்த ஜெபத்திற்கான பதில் யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. அந்த ஜெபத்திற்கான பதில் உங்களிடத்தில் வந்து சேரும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே தம்முடைய தூதனை அனுப்பி அந்த பதிலை, நன்மையை உங்களுக்கு அவர் அருளி செய்வார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் செய்ய நினைத்த காரியம் தடைப்படாது. தேவன் செய்ய நினைத்த காரியம் தடைப்படாது. அவர் சர்வ வல்லமையுடைய தேவன். அவராலே செய்ய முடியாத, அவராலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஒரு காரியத்தை நான் சொல்லி இறுதியாக நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படி கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானுக்கு நேராக அவர்கள் பிரயாணப்பட்டு போகிறார்கள். அப்பொழுது அவருடைய பிரயாணத்தை தடுக்கும்படி பாலாக் என்கிற
புறஜாதி ராஜா பீலேயாம் என்கிற ஒரு தீர்க்கதரிசியை வைத்து அவருடைய பிரயாணத்தை தடுத்து நிறுத்தி அதோடு கூட அவர்களுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் சாபங்களாக மாறும்படிக்கு அவன் தீர்க்கதரிசிக்கு கைக்கூலி கொடுத்து அந்த ஜனத்தை தடுக்கவும் அந்த ஜனத்தினுடைய ஆசீர்வாதத்தை சாபமாக மாற்றவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படிக்கு செய்கிறான். பாருங்க, நீங்கள் இந்த வசனங்களை எல்லாம் என்னாகமத்தின் புஸ்தகத்தில் 22வது அதிகாரத்திலிருந்து 22, 23, 24 இந்த அதிகாரங்களை நீங்கள் வாசிப்பீங்கன்னா நான் சொல்லுகிற இந்த சம்பவங்கள்லாம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மிக குறிப்பாக பாருங்க, ஒரு 3 முறை இந்த பீலேயாம் தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரயாணத்தை, அதாவது இவங்க போய் கானானை சுதந்தரித்து கொள்ள முடியாதபடிக்கு அவருடைய பிரயாணத்திற்கு ஒரு தடையை கொண்டு வரணும், தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற முடியாதபடிக்கு ஒரு தடையை கொண்டு வரணும், இதுவரைக்கும் பெற்றிருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் சாபங்களாக மாறணும், தேவனை நேசிக்கிற இந்த ஜனங்கள் தேவனுக்கு சத்துருக்களா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீர்க்கதரிசியை கொண்டு பீலேயாம் செய்த எல்லா தந்திரங்களையும் கர்த்தர் முறியடிக்கிறார். மிக குறிப்பாக ஒரு 3 முறை இந்த தீர்க்கதரிசி அந்த ஜனத்தை சபிப்பதற்காக செய்கிறார். இந்த வசனங்களை எல்லாம் பாருங்க, என்னாகமம் 23வது அதிகாரத்தில் 6வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் முதல்ல ஒரு சூழ்நிலையை இந்த பாலாக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறான் பீலேயாமுக்கு. ஆனால் பீலேயாம் தீர்க்கதரிசி என்ன சொல்றார் பார்த்தீங்களா? 9வது வசனத்தில், அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாய் இருப்பார்கள். 10வது வசனம், யாக்கோப்பின் தூளை எண்ணத்தக்கவன் யார், இஸ்ரவேலின் காற்பங்கை எண்ணத்தக்கவன் யார் என்று சொல்லி சபிக்க முடியாதபடிக்கு அங்கே ஆசீர்வாதத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை அங்கே பீலேயாம் சொல்லுகிறான். பாலாக் ராஜா பார்க்குறான், எப்படியாவது இந்த ஜனங்களுடைய ஆசீர்வாதத்தை தடுக்கணும், இவங்க கானானை போய் ரீச் பண்ணக்கூடாது, கர்த்தருடைய வசனம் நிறைவேறக்கூடாதுன்னு இரண்டாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு, அதாவது பீலேயாம் தீர்க்கதரிசி இந்த ஜனத்தை சபிக்கும்படிக்கு ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துகிறான். ஆனால் அந்த சூழ்நிலையிலையும் இந்த பீலேயாம் தீர்க்கதரிசினால இஸ்ரவேல் ஜனத்தை சபிக்க முடியல. அவன் சொல்கிறான், என்னாகமம் 23வது அதிகாரத்தில் 19வது 21வது 23வது வசனத்தில் அவன் சொல்கிறான், பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுப்புத்திரரும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனத்தையும் நிறைவேற்றாதிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு 21வது வசனத்தில், அவர் யாக்கோப்பிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை, அவருடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோட இருக்கிறார், ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது அப்படின்னு தொடர்ந்து சொல்றான். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு இருக்கிறது. யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை என்று அவன் சொல்றான். இந்த பாலாக் தீர்க்கதரிசி பார்க்குறான், ஐயோ இந்த ஜனத்தினுடைய பிரயாணத்தை தடுத்தாகணும், இவங்க கானானை சொந்தரிக்க முடியாதபடிக்கு தடுத்தாகணும், இதுவரைக்கும் பெற்றிருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் சாபமா மாறணும் சொல்லிட்டு மீண்டும் ஒரு விசை இந்த பீலேயாம் தீர்க்கதரிசி இந்த ஜனங்களை சபிக்கும்படிக்கு மற்றொரு சூழ்நிலையை ஏற்படுத்தி அவன் பீலேயாம சபிக்கும்படிக்கு அவன் சொல்றான் பாருங்க. ஆனால் பீலேயாம்னால சபிக்கவே முடியல. கடைசியில் என்ன நடந்தது? இந்த தீர்க்கதரிசி ஜனத்தை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார். என்னாகமம் 24வது அதிகாரத்தில் அவன் சொல்கிறான் பாருங்க, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாத வார்த்தைகளை அவன் சொல்லிட்டே போறாங்க பாருங்க. யாக்கோப்பே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள்னு 5, 6, 7, 8 இந்த வசனங்கள் எல்லாம் அப்படியே சொல்லி இந்த ஜனத்தை ஆசீர்வதித்து கொண்டே வருகிறான். அருமையானவர்களே, தேவன் அழைத்த, தேவன் ஏற்படுத்தின, தேவன் ஆசீர்வதித்த ஜனத்தை யாராலும், ஒரு ராஜாவானாலும் சரி அல்லது ஒரு தீர்க்கதரிசியானாலும் சரி,
தடுக்கவோ சபிக்கவோ முடியாது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார், கர்த்தர் உங்களை ஏற்படுத்தியிருக்கிறார், கர்த்தர் உங்களை அபிஷேகித்திருக்கிறார், அவருடைய மேன்மையான ரட்சிப்பை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், அவருடைய நாமத்தை உங்கள் மீது தரிப்பித்திருக்கிறார். ஆகையினாலே எந்த ஒரு ராஜாவோ எந்த ஒரு தீர்க்கதரிசியோ உங்களுடைய ஆசீர்வாதத்தை தடை செய்ய முடியாது. உங்களுடைய ஆசீர்வாதத்தை தடை செய்ய முடியாது. நீங்கள் பெறப்போகிற, நீங்கள் சுதந்தரிக்க போகிற, கர்த்தர் உங்களுக்கு தருவேன், உங்களுக்கு செய்வேன், உங்களுக்கு உண்டாகும் என்று வாக்கு பண்ணின அந்த வாக்கு தத்தங்களுடைய நிறைவேறுதல் ஆசீர்வாதங்களை தடுக்க முடியாது, தாமதப்படுத்த முடியாது. வாக்கு தத்தம் நிறைவேறியே ஆகும். உங்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்து சேர்ந்தாகும். உங்கள் ஜெபங்களுக்கான பதில் வந்து சேர்ந்தே ஆகும். நீங்கள் அந்த நன்மையை கட்டாயம் பெற்றுக்கொண்டே ஆவீர்கள். சரி, அது புதுசாக வர்றது வரலைனாலும் பரவாயில்ல, இருக்கிறத இதுவரைக்கும் ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறத, இதுவரைக்கும் பெற்றுக்கொண்டிருக்கிற ஆசீர்வாதத்தை கெடுத்து விடலாம், குலைத்து விடலாம், சீரழித்து விடலாம் என்று சொன்னாலும் அப்படியும் ஒன்று ஆகாது. யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. ஆமே, நீங்க தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக யாக்கோப்பு, நீங்க தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இஸ்ரவேல். உங்களுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, உங்களுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு எதிராய் வருகிற எல்லா தடைகளையும் கர்த்தர் வாய்க்காது பண்ணி போடுவார், வாய்க்காது பண்ணி போடுவார். ராஜா வந்தாலும் சரி, தீர்க்கதரிசி வந்தாலும் சரி, சபிக்கிறதற்கு தடை செய்கிறதற்கு எத்தனை ஏற்பாடுகளை செய்தாலும், என்னென்ன முயற்சிகளை செய்தாலும் ஒன்றும் வாய்க்காது, ஒன்று நடக்காது. அப்ப என்னதான் நடக்கும் அப்படின்னா, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு புரியும். உங்களுக்கு ஆசீர்வாதமே வந்து சேரும், உங்களுக்கு நன்மையே வந்து சேரும், உங்களுக்கு உயர்வே வந்து சேரும். வந்துச்சா? இங்கே வந்தது பாருங்க. ஆண்டவர் சபிக்க வந்த தீர்க்கதரிசியுடைய வாயிலிருந்து ஆசீர்வாதத்தை சொல்லுகிறார். என்ன சொல்றாரு பாருங்க. யாக்கோபே உன் கூடாரங்களும், இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள், அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதி ஓரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது. அவர்களுடைய நீர்ச்சால்களிலிருந்து தண்ணீர் பாயும், அவர்கள் வித்து திரளான தண்ணீர்களில் பரவும். அவர்களுடைய ராஜா ஆகை பார்க்கிலும் உயர்வான், அவர்கள் ராஜ்யம் மேன்மை அடையும். 8வது வசனத்தில் கர்த்தர் சொல்றாரு, தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் உண்டு. 9வது வசனத்தில் இன்னும் அதிகமா, சிங்கம் போலவும் துஷ்ட சிங்கம் போலவும் மடங்கி படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எழுப்புகிறவன் யார்? அதாவது இந்த வசனம் என்னன்னா, ஒரு சிங்கம் மாதிரி கர்த்தருடைய ஜனம் இருக்கிறது, ஒரு சிங்கம் படுத்திருக்கிற மாதிரி, அதாவது மூர்க்கமா முழு பலத்தோடு ஃபோர்ஸா இருக்கிற சிங்கத்தை போல கர்த்தருடைய ஜனம் இருக்கிறது. அந்த கர்த்தருடைய ஜனம் நீங்க தான், அந்த கர்த்தருடைய ஜனம் நீங்க தான். சிங்கம் போல இருக்கிறீங்க, முழு பலத்தோட இருக்கிறீங்க. இந்த பலன் எங்கே வந்தது? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பலப்படுத்துகிற கிறிஸ்து. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் கால் சறுக்குகிறது என்று சொல்லுகிற பொழுது உம்முடைய கிருபை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கால் சறுக்குகிறதுன்னு அப்படிப்பட்ட சூழ்நிலையா? டோன்ட் வரி, கவலைப்படாதீங்க. கர்த்தருடைய கிருபை என்ன செய்கிறது? உங்களை தாங்குகிறது. தாவீது இப்படி சொல்கிறார், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் அப்படின்றாரு. பாருங்க, இப்படி ஒரு இராணுவத்தை போல, ஒரு சிங்கத்தை போல ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிறாராம். ஆகினாலே உங்களை எழுப்புகிறவன் யார்? இப்படி தொட்டு எழுப்புகிறவன் யார்? ஒருவராலும் உங்களை தொட்டு என்ன செய்ய முடியாது. தூங்குறால எப்படி என்ன பண்ணுவான்? 2 சத்தம் வேணால் போட்டு பார்ப்போம், அப்புறம் கடைசியில் என்ன பண்ணுவோம்? போய் இப்படி தட்டி எழுப்புவான். ஆனால் உங்களை இப்படி தொட முடியாதுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு.
உங்களை தொட முடியாது. துஷ்ட சிங்கம் போல மடங்கி படுத்து கொண்டிருக்கிறான். அவர்களை எழுப்புகிறவன் யார்? உங்களை யாரும் தொட முடியாது. அதை இப்படி சொல்லலாமா? உங்களை யாரும் டச் பண்ண முடியாது. உங்களை யாரும் என்ன செய்ய முடியாது? டச் பண்ண முடியாது. உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணிகளை தொடுகிறான். உங்களை அவர் தம்முடைய உள்ளங்கரங்களிலே வரைந்து வைத்திருக்கிறார். அவருடைய கரத்திலிருந்து உங்களை யார் பறித்து கொண்டு போக முடியும்? உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதமும் அது வாய்க்காது போகும். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும், வசனம் என்ன சொல்கிறது? உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் என்ன செய்ய மாட்டாங்க. ஆனால் இங்கே வசனம் எப்படி சொல்லியிருக்குன்னா, நின்றாலும் தான் போட்டிருக்கணும். ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க? விழுந்தாலும்னு சொல்லியிருக்குது. ஏன்? அவங்க நிற்க முடியாதபடிக்க என்ன செஞ்சிட்டாங்க? ஒருத்தர் அல்ல, 2 பேர் அல்ல, 1000ம் 10,000ம் அவங்களால நிற்க கூட முடியல. ஏன் நிற்க முடியலன்னா, யோசுவா 1:5 ஆண்டவர் யோசுவா பார்த்து சொல்லுகிறாரு, யோசுவா, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. இந்த வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பது இல்லை. ஆகையினால தான் உங்கள் வலதுபுறத்தில் 1000 இருந்தாலும் சரி, இடதுபுறத்தில் 10,000 இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு நிற்க கூட முடியாது. அவங்க விழுந்து கிடப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் செய்ய நினைத்த காரியம் தடைப்படாது. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு அவர் செய்ய நினைத்த காரியம் தடைப்படாது. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்த காரியம் தடைப்படாது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்போ யோபு மாதிரி நீங்க சொல்லுவீங்களா? உங்க கரம் உயர்த்தி சொல்லுவீங்களா? கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் சொன்னார், நான் சர்வ வல்லமுடைய தேவன் என்று. நீங்கள் சொல்லுவீங்களா? ஆபிரகாம் ரிப்ளை பண்ணா எப்படி இருக்கும்? அது மாதிரி ரிப்ளை பண்ணுவீங்களா? கர்த்தர் நீர் சர்வ வல்லவர். ஆமென். அவர் செய்ய நினைத்த காரியம் தடைபடாது. இந்த மாதத்தில் மீண்டும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவருடைய வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். உங்கள் ஜெபங்களுக்கான பதில் அது வந்து சேரும், அது நிறைவேறும். சகரியா எலிசபத்தை போல உங்கள் சரீரம் அதுக்கு ஏற்றதா இல்லாவிட்டாலும் உங்கள் ஜெபத்துக்கான பதில் வந்து சேரும். அந்த பதிலுக்குரிய பலனும் வந்து சேரும். ஆண்டவர் அதை செய்து முடிப்பார். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பதாக அவர் கடந்து போவார். அவர் தடைகளை நீக்கி உங்களை வாசலால் உட்பிரவேசிக்க பண்ணுவார். உங்களுக்கு முன்பதாக அவர் செல்வார். உங்கள் முன்னிலையிலே அவர் கடந்து போவார். தடைகள் எல்லாம் மாறி போகும். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் சுதந்தரிப்பீர்கள், நீங்கள் முன்னேறுவீர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், நீங்கள் நன்மையை பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். நாம் ஜெபிக்க போகிறோம்.